Hi everyone, welcome to Eason IAS Academy. நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல ப்ரோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசன்ஸ்னா ஒன்றும் இல்லை, எனது ஞாபகங்கள் இல்லை எனது நினைவுகள்னு சொல்லலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய ஒரு நினைவை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ப்ரோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் பத்தின ஒரு சின்ன ஆத்தர் நோட் பார்த்துடலாம். Rabindranath Tagore was born in 1861 to 1941. அவரோட பீரியட் வந்து 61 to 1941 வரைக்கும். 61-41 அப்படின்னு முடியறதுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு புக்குக்காக 1912. ஓகே, ஸோ இவர் பெங்காலி போயட், ஆத்தர், பிலாசபர், ஆர்டிஸ்ட், எஜுகேட்டர். தென் மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரியை வந்து அவருடைய 50th இயர் 50வது வயதுல எழுதி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்போ எழுதினாங்கன்னா 1912 சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி பப்ளிஷ் பண்ற ஒரு ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, பியூட்டி லைஸ் இன் த பிஹோல்டர்ஸ் ஐஸ். அழகு அப்படின்றது வந்து பாக்குறவங்க கண்ணில தான் இருக்கு, இல்ல பாக்குறவங்க கண்ணை பொறுத்து இருக்கு சொல்லுவோம் இல்லையா. சோ அது when I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and sister-in-law were living in a riverside villa at Chandranagore, and there I went to stay with them. Okay, நான் செகண்ட் டைமா இங்கிலாந்துக்கு ட்ரிப் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். சந்திரநாகூர் அப்படின்ற பிளேஸ்ல ரிவர் சைட்க்கு பக்கத்துல ஒரு வில்லா இருக்கு. அதுல என்னுடைய பிரதர் ஜோதிரிந்திராவும் சிஸ்டர் இன் லாவும் வசிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க கூட போய் நான் ஸ்டே பண்றதுக்காக போயிருக்கேன் அப்படின்றாங்க. த கேஞ்சஸ் அகைன், திரும்பவும் நான் கங்கை நதியை பாக்குறேன். அதை பத்தி இப்போ இந்த பேராஃபுல்லாவே கங்கா ரிவரை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எப்போனா இவர் செகண்ட் செட் போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த நதி எப்படி இருந்ததுன்றத விரிவா சொல்றாங்க, பார்க்கலாம். அகைன் தோஸ் ineffable days and nights. ஸோ ineffableனா விவரிக்க முடியாத, என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாத சொல்லலாம். languid with joy, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சந்தோஷமான காலம் அது. then sad with longing, அந்த காலம் திருப்பி வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடயே அந்த காலம் மூவ் ஆச்சு. attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooden banks. ஸோ ரிவர்ஸ் இருக்குதுன்னா ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரீஸோடைய நிழல்ல அந்த ரிவர் அட்யூன்னா டியூன்னு சொல்லலாம். எந்த மாதிரி டியூன்ல போகுதுன்னா பிளைன்டிவ் பேப்லிங், புலம்பல் தளமான ஒரு பிளைன்டிவ்னா ஒரு சோகமான, பேப்லிங்னா புலம்பல்னு சொல்லலாம். பிளைன்டிவ் பேப்லிங் ஒரு மாதிரி சோகமான புலம்பல் சவுண்ட்ல போற மாதிரி இருக்கான் கங்கா ரிவர். திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், இந்த பெங்கால் வானம் முழுமையும் நல்லா வெளிச்சமா இருக்கு. திஸ் சவுத் பிரீஸ், இந்த இதமான தெற்கத்திய காற்று. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், இந்த நதியினுடைய ஓட்டம். திஸ் பிரைட் ராயல் லேசினஸ், அது எப்படி இருக்குன்னா அதுக்கே உரித்தான ஒரு ராஜகலையோட மூவ் ஆகுதான் அந்த ரிவர். திஸ் பிராட் லெஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான் அண்ட் ஃப்ரம் கிரீன் எர்த் டு தி ப்ளூ ஸ்கை. ஸோ பிராட் லெஷர்னால ஒரு படர்ந்த ஒரு ஓய்வான அந்த பொழுது வந்து ஒரு ஹாரிசான், ஒரு அடிவானம்ல இருந்து இன்னொரு அடிவானம் வரைக்கும் படர்ந்து இருக்கான். தென் பசுமையான நிலத்துல இருந்து நீல நிற வானம் வரைக்கும் படர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் தீஸ் were to me as food and drink to the hungry and thirsty. இந்த சீனரியை பார்க்கும்போது என்னோட பசிக்கு உணவாகவும் என்னுடைய தாகத்துக்கு தண்ணீராகவும் இருக்குன்னு சொல்றாங்க. Here it felt indeed like home, and in this I recognized the ministrations of a mother. So இங்க என்னுடைய இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வீடு மாதிரி எனக்கு கற்பனை ஆகுது. ஸோ மினிஸ்ட்ரேஷன்ஸ்னா ஒரு கேர்னு அர்த்தம். என்னோட தாயினுடைய ஒரு அரவணைப்பு இங்க கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க ரவீந்திரநாத் தாகூர். ஸோ செகண்ட் பேரால பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் போயிட்டு வராங்க இல்லையா இங்கிலாந்துக்கு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கங்கை நதியை சுத்தி என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்குன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. That was not so very long ago and a time has brought many changes. இங்க ராட்னா காஸ்ட், விளைவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காலம் ஆகிடல நான் செகண்ட் டைம் போயிட்டு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும், ஆனா அதுக்குள்ளாரையே காலம் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்றாங்க. Our little riverside nest clustering under the surrounding greenery have been replaced by mills. ஓகே, அவருடைய ரிவரை சுத்தி கிளஸ்டரிங் அண்டர் தேர் சரௌண்டிங். கிளஸ்டரிங்னா கூட்டமா இருக்கிறது. ஸோ ரிவர் சைட்லாம் நிறைய மரம் இருக்கு இல்லையா, அதுல பறவைகள்லாம் கூடு கட்டி இருக்கும். அதுவாக இருக்கட்டும், இல்ல ரிவர் சைட்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்கி இருப்பாங்க, அந்த குடிசைகளா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் தான் மீன் பண்றாங்க. இப்போ அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா, which now dragon like everywhere rear their hissing heads
belching forth black smoke. So dragons எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், அது வாயை திறந்துச்சுன்னா நெருப்ப கக்கும் இல்லையா. டிராகன்ஸ் மாதிரி ஒரு கருமை பிளாக் ஸ்மோக்ன்றது கருமை நிற புகையை கக்கக்கூடிய பல ஃபேக்டரிஸ் வந்து அந்த இடத்துல தலை தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. In the midday glare of modern life, even our horse of mental sales star has been narrowed down to the lowest limit, and Hydra-headed unrest has invaded every department of life. So, அந்த காலத்துல மதிய நேரத்துல சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் இல்லையா, தூக்கம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ரெஸ்ட். அந்த நேரத்துல நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டைமா இருக்கும். சோ இந்த மாடர்ன் டேல அந்த மதிய நேர உறக்கம் அந்த ஓய்வு கூட ரொம்பவே குறுகல் ஆயிடுச்சு, ஷார்ட் ஆயிடுச்சு. சோ ஹைட்ரா ஹெட்டட்னா ஒண்ணும் இல்ல, ஹைட்ரானா பாத்தீங்கன்னா கிரீக்ல பல தலைகளை கொண்ட ஒரு மிருகத்தை தான் ஹைட்ரா ஹெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக் லாங்குவேஜ்ல. சோ இங்க நாலா பக்கமும் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் எடுத்துக்காட்டா இங்க சொல்ல வராங்க. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஐ ஃபார் ஒன் cannot account it wholly to the good. இது பெட்டரா கூட இருக்கலாம், பெட்டர்மெண்டான லைஃபுக்கா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு இது முழுமையா நல்லதா தெரியல அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாங்க. தென் அகெயின் முன்னாடி காலத்துக்கு போறாங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. Sacred streamனா இங்க புனித நதி, sacredனா புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த ரிவர் சைட் போன காலம் வந்து எப்படி போச்சா, அந்த புனிதமான நதியில வளர்ந்திருக்கிற லோட்டஸ் மாதிரி அது புனிதமா நல்லா அழகா இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நினைவுகளா இருந்துச்சா அந்த ரிவர் சைட் அவர் கழிச்ச காலங்கள். Some rainy afternoons I spent in a veritable frenzy singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. நோட் பண்ணிக்கோங்க. சோ மழை பெய்யற மதிய நேரங்கள்ல ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய ஹார்மோனிக் பெட்டியோட அவருடைய ஓன் டியூன்ல வைஷ்ணவ சாங்ஸை வந்து பாடிட்டு இருப்பாங்களாம். On the other afternoons, we would drift along in a boat, my brother Jyotirindra accompanying my singing with his violin. So ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க, அவருடைய பிரதர் ஜோதிரிந்திரா வயலின் வாசிக்கிறாங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சோ மழை பெய்யாத மற்ற மதிய நேரங்கள்ல போட்ல டிராவல் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேருமே அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டு போவாங்களாம். அண்ட் பிகினிங் வித் த புரவி அப்படின்ற ஒரு ராகத்துல ஸ்டார்ட் பண்ணி போட்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய மோடு ஆஃப் மியூசிக் அதனுடைய மோடு மாத்தி மாத்தி பாடி கடைசியா அவங்களுடைய ஜேர்னி அந்த நாளையோடைய ஜேர்னி முடியும் போது வெஹகா ராகத்துல முடிப்பன்னு சொல்றாங்க. The western sky closed the door of its factory of golden toys and the moon on the east rise over the fringe of trees. So evening time ஆகிடுச்சு. ஸோ சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுதான் இங்க close the sky, western sky close the doors of its factory of golden toys சொல்றாங்க. அதாவது வெஸ்டர்ன் ஸ்கை வந்து கோல்டன் தங்க பொம்மைகளை செய்யக்கூடிய அந்த ஃபேக்டரியை மூடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வர்ணனையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூன் ஆன் தி ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். மூன் வந்து ஈஸ்டர்ன் சைடு மரக்கிளைகளுக்கு நடுவுல ரைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜோதிரிந்திராவும் அவருடைய ரவீந்திரநாத் தாகூரும் போட்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. ஸோ எங்களோட ஜேர்னி அன்னைய ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த வில்லாக்கு போயிடுவாங்க. மாடியில பாத்தீங்க, டெரஸ்னா மாடியில வந்து ஒரு குவில்ட் ஒரு பெரிய பெட்ஷீட் வந்து விரிச்சு வச்சிருப்பாங்க, அதுல போயிட்டு உட்காந்துருவாங்க. அந்த மாடி ரிவரை பார்த்த மாதிரி இருக்குமா. By then a silvery peace rested on both the land and water. அதுக்கப்புறம் ஒரு சில்வரி பீஸ் இருக்குன்னு சொல்றாங்க போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா யாரும் அந்த அளவு போக மாட்டாங்க இல்லையா வெளியில. ஸோ வாட்டர்ல போட் எதுவுமே போகாது, அப்போ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுதான் அப்படி சொல்றாங்க. Hardly any boats were above. The fringe of trees on the bank was reduced to a deep shadow and the moonlight glimmered over the smooth flowing stream. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஈவினிங் ஆக ஆக மரத்தினுடைய நிழல் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும் இல்லையா, ஏன்னா ஃபுல்லாவே டார்க் ஆயிடும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் அப்படி டார்க் ஆனதுக்கு அப்புறம் மூன் லைட் இருக்கு இல்லையா, ஃபுல்லாவே இடம் ஃபுல்லா கருமையா இருக்கும் போது மூன் லைட் மட்டும் அந்த ரிவர்ல படும் பொழுது அந்த தண்ணி வந்து வின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed a part of the house. Okay, இவங்க வாழ்ந்துட்டு இந்த வில்லாவுடைய நேம் என்னன்னா மோரன்ஸ் கார்டன் சொல்றாங்க. சோ ரிவர்ல இருந்து மோரன்ஸ் கார்டன் வெரண்டாக்கு போறதுக்கு ஒரு
கற்களாலான படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எங்கன்னா ரிவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மோரன்ஸ் கார்டன் வில்லால இருக்க வராண்டா வரைக்கும் போகும் சொல்றாங்க. தென் the rooms were not regularly arranged nor all on the same level and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had strainer glass windows with colored pictures. தென் அந்த விழால இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து ஈவனா வந்து அரேஞ்ச் ஆகியிருக்காது. ஸோ இந்த காலத்துல வந்து கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்காது. சில ரூம்ஸ்க்கு வந்து 1-2 படிக்கட்டுகள் ஏறி மேல போகிற மாதிரி இருக்கும். சில ரூம்ஸ் வந்து ஒரு 2-3 படிக்கட்டுகள் கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அன்ஈவனா ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னு சொல்றாங்க. தென் அங்க வந்து ஒரு பிக் சிட்டிங் ரூம் இருந்துச்சா. ஸோ அந்த ரூம்ல கிளாஸ் விண்டோஸ் வந்து இருந்துச்சு. அந்த கிளாஸ் விண்டோஸ் வந்து அழகா கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணப்பட்டிருந்துன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிளாஸ் விண்டோஸ் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்றத நெக்ஸ்ட் பேரால வர்ணிக்கிறாங்க, பார்க்கலாம். One of the pictures was of a swing hanging from a branch, half hidden in dense foliage, and in the checkered light and shade of its bower, 2 persons were hanging. 2 persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down, which men and women in festive garb were going and coming. ஸோ இந்த ரெண்டு விண்டோ சொல்லியிருக்காங்க. ஒரு விண்டோ வந்து பாத்தீங்கன்னா மரக்கிளைகள், பாதி மறைக்கப்பட்ட மரக்கிளைகள், அந்த கிளை ஃபுல்லாக ஃபோலியேஜ்னா டென்ஸ் ஃபோலியேஜ்னா நல்லா அடர்த்தியா நிறைய ஃபுல்லா பச்சை பசேல்னு இலைகள் கவர் ஆகி இருக்கிறத மலைக்கிளைகள் தான் சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்விங்கிங், ஒரு ஊஞ்சல்ல ஒரு பேர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தென் இன்னொரு விண்டோல என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவ் கார்ப்னா வந்து இங்க க்ளோத்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஃபெஸ்டிவல் அந்த அங்க இன்னொரு பிக்சர்ல எப்படி இருக்குன்னா நிறைய படிக்கட்டுகள் வந்து ஒரு கோட்டைக்கு போகிற மாதிரி இருக்கு. கோட்டைக்கு போக ஒரு படிக்கட்டுல நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல எப்படி கிராண்டா நம்ம ட்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிராண்டா ட்ரெஸ்ஸஸ்ல நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போய் மேலே ஏறியும் இறங்கிக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க 2 பிக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. ஸோ லைட் வெளிச்சம் வந்து அந்த விண்டோஸ்ல படும்பொழுது எப்படி இருக்கான், அந்த ரிவர் சைட் அட்மாஸ்பியரோட சேர்த்து வச்சு அந்த விண்டோஸ்ல இருக்க பிக்சரை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஹாலிடே மியூசிக் மாதிரி ஒரு லெஷரா ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Some far away long forgotten revelry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story, the wonderlands of the river bank. So eternal storyனா என்னன்னா முடிவில்லாத அப்படின்றது, முடிவில்லாததான் எட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது இப்ப உயிரோட வாழ்றவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்த உடனே முடிஞ்சிடும். பட் அந்த விண்டோல வரையப்பட்டிருக்க அந்த லவ் பேரஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ரிவர் சைடோட சேர்த்து வச்சு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய லவ் உண்மையாலுமே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி, அவங்க ஒரு தடவையும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதான், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் அந்த கேஸ்டல் லைக் பேலஸ் சொன்னோம் இல்லையா, அங்க நிறைய ஃபெஸ்டிவல் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு மேலே ஏறியும் இறங்கிக்கிட்டும் நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதை பார்க்கும் போதுதான் ஏதோ ஒரு கொண்டாட்டம் வந்து ஞாபகத்துக்கு வர மாதிரி. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த கொண்டாட்டம் நம்ம மனசுலயே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு தீபாவளியோ பொங்கலோ வரும்பொழுது அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி புத்துணர்ச்சியாவே இருக்கான் அந்த ஃபெஸ்டிவல் அவங்க மனசுல. அந்த பிக்சரை பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. The topmost room of the house was in a round tower with windows opening to every side. So அவங்க இருந்த வில்லால ஒரு டாப் ரூம் இருக்கான், அங்க சுத்திருமே விண்டோஸ் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. This I used as my room for writing poetry. So அந்த ரூம் ரவீந்திரநாத் தாகூர் போயட்ரி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்தினுடைய நுனி கிளைகளும் அந்த பறந்து விரிந்த வானம் மட்டும்தான் அங்க தெரியுமா. I was then busy with the evening songs and of this room I wrote. So அந்த இடத்துல எப்பவுமே அவர் ஈவினிங் டைம்ல சாங்ஸ் எழுதுறதுல பிஸி ஆயிட்டு வரான் அந்த ரூமுக்கு போனாலே. Then there where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy. So வானத்துல சரி அளவில்லாத ஸ்பேஸ்ல அதனுடைய கிளவுட்ஸ், அதனுடைய பிரெஸ்ட்ல வந்து கிளவுட்ஸ் வந்து தூங்குதான். ஓகேவா. சோ அளவில்லாத ஸ்பேஸ்ல அதனுடைய மைய பகுதியில கிளவுட்ஸ் வந்து தூங்குதான். அந்த இடத்துல உனக்காக நான் என்னுடைய வீடை கட்டியிருக்கேன், ஓ போயம் அப்படின்னு சொல்றாரு. ஓ போயசினா அங்க போயம் தான் சொல்றாங்க, ஓ கவிதையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், மை ரெமினிசன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ புக் பேக் பார்க்கலாம்.
The author speaks about the river, Ganges river பத்தி தான் சொல்றாங்க. The author's brother's name is Jyotirindra. The dash glimmered over the smooth flowing stream. அந்த flowing streamல moonlight தான glimmer ஆச்சு மின்னுச்சு. Then the dash room of the house was in a round tower with windows opening to every side. Topmost room. Then அது வந்து எல்லா பக்கமும் ஓபனா தான் இருந்துச்சு. Glossary பாருங்க. Ineffable சொன்ன beyond the expression in words unspeakable. நம்மளால வார்த்தைகளால விவரிக்க முடியாத அப்படின்னு சொல்றாங்க. Languidனா வந்து மூவிங் ஸ்லோலி, ரொம்ப பொறுமையா நகர்றது. Plaintiveனா சவுண்டிங் சேட். ஸோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்ச பர்சன் வந்து யாராவது வீட்டில் இல்லைன்னா அந்த இடமே ஒரு மாதிரி பிளெயினா ஃபீல் ஆகும் இல்லையா, அப்போ ஒரு சோகம் வந்து நம்ம மனசுல இருக்கும். ஸோ பிளெயின்டிவ்னா பிளெயினா, அதமே சவுண்டிங் சேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரேஷன்ஸ் த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். ஸோ மினிஸ்ட்ரேஷன்னா ஹெல்ப் பண்றது, ஒரு கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ராட்னா காஸ்ட் விளைவு, இதனால இந்த விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது. கிளஸ்டரிங்னா ஃபார்மிங் அ குரூப்பா இருக்கிறது. தென் பெல்ச்சிங் டு லெட் ஏர் கம். ஸோ ஓகே, அந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து கருமை நிற புகை வந்து வெளியில வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, பெல்ச்சிங் அதுதான். வெரிட்டபிள்னா ஒரு எக்ஸைட்டிங்கோட இருக்கிறது. இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்த வந்து வெறித்தனமா எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். கார்ப்னா க்ளோத்ஸ். ஸோ தென் மை ரெமினிசன்ஸ் முடிச்சாச்சு. இந்த ப்ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோஸ் ஃபுல்லாவே ஒரு கவிதை நயத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரவீந்திரநாத் தாக்கூர் எழுதுறதால அவர் எப்படி வந்து போயம் எழுதுவாங்களோ அந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு போயம் ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ப்ரோஸ் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, பட் இது நல்லாவே இருக்கும் இந்த லெசன். தேங்க்யூ.